அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் என் கே. ரீசெண்டா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஐஐடி ஜாம் 2025 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஐஐடி ஜாம் 2025 எக்ஸாமை கிளியர் பண்ண நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவங்களை ஹானர் பண்ணணும் விதமா அவங்களுக்கு ஒரு லஞ்ச் அண்ட் டின்னர்லாம் ப்ரொவைட் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்களும் எனக்கு ஒரு சில முக்கியமான கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட படிச்சாங்க. பட் அதுல ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி ஜாம் 2025 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கோர், ஹையஸ்ட் ஸ்கோர் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா மிஸ் சோஃபியா. அவங்க மார்க் என்ன அப்படின்னா 30.33 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஆல் இண்டியா ரேங்க் நான் இங்க கொடுக்குறேன் பாருங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் யாரு அப்படின்னா மிஸ் தன்யா. ஸோ ஷி ஹஸ் ஸ்கோர்டு 28.67 அண்ட் அவங்களோட ஆல் இண்டியா ரேங்க் நான் கொடுக்குறேன். தேர்ட் ஒன் வந்து மிஸ்டர் ஹரிஹரன். அவரோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 17.33. ஸோ இவங்கள தவிர ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப நல்லாவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் ஜெஃபி லிடியா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து 0.5 மார்க்ல வந்து இந்த ஐஐடி ஜாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் ரியலி குட் ஸ்டூடெண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மிஸ்டர் ஜெகன் அண்ட் மிஸ் ஐடா சுரப்லின். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. பட் ஈவன் தோ இது இல்லைனாலும் இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வரும். அவங்களால ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து எம்எஸ்சி பர்சூ பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இவங்க எல்லாருக்கும் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ரொம்ப தேவை. பிகாஸ் அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்றேன். அண்ட் உங்க விஷஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ இவங்களை ஹானர் பண்ண விதமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லஞ்சுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் அதுல 2 ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் சோஃபியா அண்ட் மிஸ் தன்யா 2 பேரும் திருச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. மிஸ் ஹரியர்னால திருச்சி வர முடியல சார் அப்படிங்கிறதுனால அவருக்கு சென்னையிலேயே ஒரு டின்னர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு. ஸோ இப்போ இந்த லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா அண்ட் மிஸ் தன்யா வந்திருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் கொடுத்துருப்பாங்க, இந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் பாருங்க. அண்ட் தென் அது எங்கே லஞ்ச் வச்சிருந்தோம் அப்படின்னா மசாலா டோர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான், வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் திருச்சியில். ஸோ அங்கே தான் நான் கனெக்ட் பண்ணியிருந்தது. தென் மிஸ்டர் ஹரிஹரன் வந்து சென்னையில் வர சொல்லியிருந்தேன். சென்னையில் ஃபீனிக்ஸ் மால் வேளச்சேரியில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வர சொல்லிட்டு வி ஹேட் அ வெரி குட் டின்னர். ஸோ அங்கே ஹி ஹாஸ் ஆல்சோ ஷேர்ட் ஹிஸ் ஓன் ஃபீட்பேக். ஸோ அதையும் நீங்கள் பாருங்க. அண்ட் தென் ஃபைனலா மிஸ் சோஃபியா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், மெமரபிளான ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட டீட்டெயிலும் நான் வீட்டை எண்டில் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறோம் அப்படின்னா பிகாஸ் இதை பார்த்துட்டு இன்னொரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானும் ஐஐடி ஜாம் படிக்கிறேன், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, பிகாஸ் தமிழ் மக்களால் ஐஐடி ஜாம் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதா மெயின் திங். அண்ட் தென் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கிஃப்ட்லாம் நான் கொடுக்குறது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு இந்த ரிமைனிங் திங்ஸை நீங்கள் பாருங்க.
சோஃபியா. நான் வந்து முத்துக்குமார் சாரோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஐஐடி ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அல்டிமேட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு நான் சாரோட கிளாஸ் வந்து February 22 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சாரோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு அதுவே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்புறம் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். முன்னாடி ஐஐடி ஜாம் கிளியர் பண்ணவங்களோட அச்சீவர்ஸ் மீட் இதெல்லாம் பார்த்து எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. நானும் கிளியர் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததே சார் தான். அவரோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லவே வேணாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து அவர் ரொம்ப ஈஸியான வேலை சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆர்கானிக்ல எனக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு ரீசனே சார் தான். ஸோ நீங்களும் வந்து சாரோட கோர்சஸ்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க, ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. தேங்க்ஸ். யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரோட கிளாஸ் மீட் பண்ணோம். ரொம்ப தமிழ்ல ரொம்ப ஈஸியாக எடுத்தாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னுமே வே மோர் ஈஸியராக பண்ணி கொடுத்தாரு சாரு. நான் நிறையா டெஸ்ட்லலாம் லோ மார்க்ஸ் எடுப்பேன். எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. பட் சார் வந்து இன்னுமே மோட்டிவேட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கைடன்ஸ் சார் தான். Myself R. Hariharan from DG Vaishnav College. So I cleared JAM. So JAM clear பண்ணனால சார் வந்து ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி கொடுத்தாரு. இட்ஸ் வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு, வயிறு திருப்தியாக சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை இன்ஃபர் பண்ணாங்கன்னா எஸ்எல்பி மேம், என்னோட காலேஜ் மேம் தான் இன்ஃபர் பண்ணாங்க. இன்ஃபர் பண்ணிட்டு என்னோட காலேஜ் டீச்சர்ஸ் ப்ளஸ் மேம் வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. ப்ளஸ் எனக்கு வந்து புக்கெல்லாம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி மேம் வார்த்தையை காப்பாற்றிட்டேன். சேம் அதே மாதிரி சாரோட கோச்சிங்கும் இட்ஸ் ரியலி குட். ஸோ வீக்லி நமக்கு வந்து சண்டே டெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். சார் சொல்லி கொடுக்கறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால டெஸ்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சி கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா சாரோட ட்ரைனிங்ல ஈஸியாக ஜாம் கிளியர் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி ஈஸி.